வணக்கம். வேணு என்ற வேணுகோபால். ஒரு சிறுகதை. வாசிப்பது ஃபாத்திமா ருக்மணி. கோடை விடுமுறையில் ஒரு நாள் வேணு தன் நோட்டு புத்தகத்தில் தன் பெயரை வேணுகோபால் என்று பலமுறை எழுதி கிறுக்கிக் கொண்டிருந்தான். என்ன வேணும், என்ன செய்கிறாய் என்று அவன் அருகில் வந்து நின்றாள் அவனுடைய தாய். அம்மா, எனக்கு அப்பாவை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது என்றான். ஆம், போலாமே என்றாள் வேணுவின் தாய். இப்படித்தான் வேணு கேட்கும் போதெல்லாம் ஏதோ சாக்குப்போக்கு சொல்லி தன் தந்தையை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பே கொடுக்கவில்லை. வேணு ஒரு வயது குழந்தையாக இருக்கும்போது தன் தாய் தந்தை இருவரும் பிரிந்து விட்டனர். பிறகு சில முறை வேணு தன் தந்தையை சந்தித்திருக்கிறான், அவன் குழந்தையாக இருந்தபோது. அவ்வளவுதான். பிறகு எந்த தொடர்பும் இல்லை. அவன் 6ஆம் வகுப்பிற்கு புதிய பள்ளியில் சேர்ந்து விட்டான். அவனுக்கு முதல் நாளில் சில மாணவர்கள் அறிமுகமானார்கள். பிறகு அவன் தன் வகுப்பு மாணவர்களுடன் நன்கு பழகிவிட்டான். அதிலும் பிரபு என்ற மாணவன்தான் வேணுவின் நெருங்கிய நண்பன். இருவரும் 10ஆம் வகுப்பு வரை ஒரே பள்ளி, ஒரே வகுப்பில் பயின்றனர். அவர்கள் இருவரும் தங்கள் கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொண்டனர். அப்படித்தான் பிரபு தந்தையை இழந்து இருப்பதை அறிந்து கொண்டான் வேணு. பிறகு, நான் தந்தையை பிரிந்து வாழ்கிறேன், நீ தந்தையை இழந்து வாழ்கிறாய். இருவரும் தாயின் அரவணைப்பிலும் தாய் மாமன்களின் உறவிலும் தான் வாழ்கிறோம். எனவே நாம் உதவியாகவும் ஆதரவாகவும் இருப்போம் என்று இருவரும் நெருங்கிய நண்பர் ஆகிவிட்டனர். 10ஆம் வகுப்பின் இறுதி பருவத்தில், அதாவது பரீட்சைக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் தன் தாய், வேணு புறப்படு, நாம் அவசரமாக செல்ல வேண்டும் என்று அவசரமாக பேசி தயாரானாள். நீ இத்தனை நாட்கள் அப்பாவை பார்க்க வேண்டும் என்றாய் அல்லவா, இன்று செல்லலாம் என்றாள். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அம்மா, என்ன ஆச்சு, ஏன் இந்த பதற்றம் என்றான். உங்கள் அப்பா திடீரென்று உடல் நலம் சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இறந்து விட்டார் என்ற செய்தி தற்போது தான் வந்தது என்றாள். உடனே உறவினர்களுடன் சேர்ந்து தந்தையின் இறுதி சடங்கிற்கு செல்கின்றனர். அங்கு வேணு பிரபுவை கண்டான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். பிரபு, நீ எப்படி இங்கே வந்தாய் என்றான். பிரபு, இது என் மாமா, தாய் மாமா என்றான். அப்படியா, நாம் இருவரும் உறவினர்கள் தானே என்றான். ஆம் என்றான் பிரபு. பிறகு பிரபு வேணுவிற்கு தன் உறவினர்களை அறிமுகம் செய்து வைத்தான். அப்பத்தான் வேணு நினைத்தான், இத்தனை உறவுகள் இருந்தும் நாங்கள் ஏன் தனியாக இருக்கிறோம் என்று. வீடு திரும்பியதும் தன் தாயிடம் எதுவும் கேட்கவும் விரும்பவில்லை. 2 ஆண்டுகள் கடந்து +2 முடித்துவிட்டு தான் விரும்பப்பட்ட போல் தன் தந்தையின் பெயரோடு சேர்த்து வேணுகோபால் கல்லூரியில் சேர்ந்தான். வேணு என்ற வேணுகோபால். நன்றி, வணக்கம்.